கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நிறைய மசோதாக்கள் ஒன்றிய அரசால் நிறைவேற்றப்பட்டது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மற்றும் மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மசோதா என்னன்னா மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில், அதாவது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026. இது ஒரு முக்கியமான ஒரு மசோதா. இது என்னன்னா இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் கனிமங்களா இருக்கட்டும், கனிமங்களை தாங்கக்கூடிய நிலங்கள் மீது வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களுக்கு இருந்தது. அதான் இருந்தது. ஏற்கனவே 2024 ஏறத்தாழ 9 நீதிபதிகள் கூடிய ஒரு அமர்வு, உச்சநீதிமன்ற அமர்வு மிக தெளிவாக, அதாவது கனிமங்கள் தாங்கும் நிலங்களை மீது வரி விதிக்கும் அதிகாரம் மாநிலங்களுக்குத்தான் உள்ளதுங்கிறது தெளிவா அவங்க தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டில் இதுக்கான ஒரு சட்டம், அது என்னன்னா நமக்கு மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் தாங்கிய நிலங்கள், இதுக்குண்டான சட்டம் 2024-25 அந்த சட்டங்களை ஏற்றப்பட்டன. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 2025 நம்ம அரசாங்கம் வரி விதிச்சிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கடந்த 2025-26 ஆண்டுல புவியியல் மற்றும் சுரங்கத்துறை மூலம் கிடைச்ச வருவாய் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4395 கோடி. இதுல 2225 கோடி இந்த மினரல் பேரிங் லேண்ட் டாக்ஸ், அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது வரி. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு மசோதா, ஒன்றிய அரசு கொண்டு வந்த மசோதா இது என்னன்னா ஒன்றிய அரசோட இசைவு இல்லாம, அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம எந்த மாநிலமோ கனிமங்கள் குறித்த எந்த ஒரு வரிகளை விதிக்கிறதோ, இல்லாட்ட கனிமங்களை தாங்கும் நிலங்கள் அது மேல எந்த வரியை விதிக்க முடியாத ஒரு மசோதா தான் இந்த மசோதா. இது சம்பந்தமா எதிர்கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் உட்பட இது சம்பந்தமா ஒன்றிய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவரவே நேரில் நாங்கள் சந்திச்சோம். இது மாநிலங்களை பெரிதும் பாதிக்கும் ஒரு புதிய ஒரு மசோதான்னு சொல்லிட்டு, இதுல கண்டிப்பா இத இது அதாவது சுயாட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கும் எதிரானது. இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பாஜக மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு நிதி நெருக்கடி இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மசோதா, திருத்த மசோதா நீங்க கொண்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, நிதி சார்ந்த ஒரு பின்னடைவை உருவாக்குன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் சொல்லியிருந்தோம். அதனால இது சம்பந்தமா நாடாளுமன்றத்தோட நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு இதை நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அங்க இதை நம்ம விவாதிக்கணும். அது இல்லாம மாநில அரசுகள் கிட்ட நீங்க பேசுங்க, பேசிட்டு நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அவங்க அதுக்குண்டான அவரோட விளக்கத்தை ஒன்றிய அமைச்சர் கொடுத்திருந்தாரு, பரிசீலிப்போன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அடுத்த அவங்க உடனே அடுத்த நாடாளுமன்றத்துல மக்களவையிலும் சரி மாநிலங்களையும் சரி 2 சபையிலையும் இந்த இதை நிறைவேற்றிட்டாங்க. இது சம்பந்தமா நானு அங்க மக்களவையில பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் கிட்ட இதுல ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 19 ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த பர்டிகுலர் கிளாஸ் அதான் சொல்லுது, மாநில அரசுகள் அதாவது கனிமங்களை தாங்கும் நிலங்கள் சம்பந்தமா வரிகளை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுடைய இசைவு, ஒத்துழைப்பு, அவங்களோட ஒப்புதல் இல்லாம இந்த வரிகளை விதிக்க முடியாதுங்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸ் 19 இருக்கு. இது கண்டிப்பா இந்த கிளாஸை நீங்க ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சபாநாயகருக்கு நான் ஒரு இது அனுப்பிச்சிருந்தேன். நானு அதை அதை அனுப்பிச்சிருந்தாரு. என்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடாளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமா சபாநாயகர் கொடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் பொறுத்த வரைக்கும் எந்தவித விவாதம் இல்லாம 2 சபையில் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையில நான் நம்முடைய தமிழ்நாடை சார்ந்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் இது சம்பந்தமா சொல்லியிருந்தனால இது முக்கியமான ஒரு திருத்த மசோதாங்க. இது நம்ம எதிர்கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தோம். இருந்தாலுமே அங்க நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதா பொறுத்த வரைக்கும் இதை அவங்க திரும்பி பெறணும், ஒன்றிய அரசு திரும்பி பெறணும். அதுக்கு தமிழக அரசு
குறிப்பா எல்லா விதமான நடவடிக்கைகளை எடுக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கணும். அவங்க ஒப்புதலுக்கு இல்ல கண்டிப்பா நாங்க நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லி மசோதா வந்து இப்போ அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா கண்டிப்பா சட்ட ரீதியான இதுக்கு உண்டான முன்னெடுப்புல எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் திரு மரிய செல்வன் அவர்கள்ட்டையும் நேரில் சந்திச்சு நான் சொல்லியிருந்தேன். அவரும் இத சொன்னார். அவர் சொல்லும் பொழுது சென்ற ஆண்டு 2025-26 பொறுவைக்கு கிட்டத்தட்ட 4000 லட்சம் கோடி. ஆனால் இந்த வருஷம் நாங்க பட்ஜெட்ல பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இதுக்கு கிட்டத்தட்ட 11,000 கோடி நாங்க இந்த கனிமங்கள் மூலியமா கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் சம்பந்தமான வரியை பொறுத்த வரைக்கும் நாங்க 11,000 கோடி நாங்க சொல்லியிருக்கிறோம். நாங்க ஆமா நான் சொல்லியிருந்தேன். நான் படிச்சிருந்து சொன்னேன். இதன் அடிப்படையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடுடைய மொத்த கடன், தமிழ்நாடு அரசுடைய கடன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 11 லட்சம் கோடி. அதுல வந்து நம்மளுடைய பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறைங்கிறது கிட்டத்தட்ட 1,22,000 கோடி ஏறத்தாழ. ஏற்கனவே கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கு. ஜிஎஸ்டி 2017 அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இது போன்ற கனிமங்கள், இது போன்ற இதுலதான் ஒரு 3-4 இதுல தான் நமக்கு நிதி தமிழ்நாடு அரசாங்கங்கள், மாநில அரசாங்கம் நிதியே கிடைக்குது. இதுல வந்து அவங்க கை வைக்கும் போது மொத்தத்திலையும் பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்தவித நிதி ஆதாரமும் இல்லாம ஒன்றிய அரசு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரும். இது வந்து என்னன்னா, நீங்க ஆரம்பத்திலே அரசியல் சாசன சட்டப்படி நிலங்கள் மீது முக்கியமா ஸ்டேட் சப்ஜெக்ட் அதுல வந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு அவங்க அப்படி ஒரு இது வந்து மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. இது எதிர்காலத்துல மிகப்பெரிய பின்னடைவு, தமிழ்நாடு மட்டும் கிடையாது அனைத்து மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு உருவாக்குன்னு சொல்லிட்டு இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. மாநில அரசுகளுடைய நிதி ஆதாரத்தை குறைக்கக்கூடிய ஒரு இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தமிழ்நாடு அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அன்பு திரு ஜோசப் விஜய் அவர்களும் இதுக்குண்டான முன்னெடுப்புல எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நல்ல விஷயங்க. அவர் நன்றி தெரிவிச்சார். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்க இதுக்கான முயற்சி எடுத்து நன்றி தெரிவிச்சார். கண்டிப்பா தமிழக அரசு இதுக்குண்டான முன்னெடுப்புல எடுக்கணும் அவர் சொல்லியிருந்தார்.